காலை 4 மணி. உங்கள் உடலுக்குள் ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறது. மெலட்டோனின் என்ற தூக்க ஹார்மோன் திடீரென குறைகிறது. கார்டிசால் என்ற விழிப்பு ஹார்மோன் திடீரென அதிகரிக்கிறது. இரண்டும் ஒரே நேரத்தில் சந்திக்கின்றன. இந்த சந்திப்புக்கு அறிவியலில் ஒரு பெயர் இருக்கிறது. கார்டிசால் அவேக்கனிங் ரெஸ்பான்ஸ், சுருக்கமாக CAR. உங்கள் உடல் தானாக விழிக்க தயாராகும் நேரம் இது. அலாரம் வைக்காமல், காஃபி குடிக்காமல், உடல் தானே செய்கிறது. இதை ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே அறிந்து இருக்கிறார்கள். இதற்கு ஒரு பெயர் வைத்தார்கள், பிரம்ம முகூர்த்தம். வணக்கம், குவாண்டம் சித்தர். பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன? சூரிய உதயத்திற்கு 1.5 மணி நேரம் முன், சுமார் காலை 3:30 முதல் 5:30 வரை. இந்த நேரத்தில் உடலுக்குள் என்ன நிகழ்கிறது? 7 விஷயங்கள் ஒரே நேரத்தில் நிகழ்கின்றன. ஒவ்வொன்றையும் பார்ப்போம். முதலாவது, ஹார்மோன் மாற்றம். இரவு முழுவதும் மெலட்டோனின் என்ற ஹார்மோன் உங்களை தூங்க வைக்கிறது. இது பீனியல் சுரப்பியில் இருந்து வருகிறது. மூளையின் நடுவில் இருக்கும் பட்டாணி அளவு சுரப்பி. காலை 4 மணிக்கு மெலட்டோனின் குறைய ஆரம்பிக்கிறது. அதே நேரத்தில் அட்ரினல் சுரப்பி கார்டிசாலை வெளியிடுகிறது. கார்டிசால் என்றால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் மட்டுமல்ல, இது உங்கள் உடலின் இயற்கையான விழிப்பு சமிக்ஞை. 2009இல் ஃப்ரீஸ் என்ற ஆராய்ச்சியாளர் இதை நிரூபித்தார். சைக்கோநியூரோ எண்டோகிரைனாலஜி என்ற ஜேர்னலில் வெளியானது. இரண்டாவது, மூளை அலைகள். இரவு ஆழ்ந்த தூக்கத்தில் மூளை டெல்டா அலைகளில் இருக்கிறது. மிகவும் மெதுவான அலைகள். காலை 4 மணிக்கு மூளை தானாக ஆல்பா நிலைக்கு மாறுகிறது. ஆல்பா நிலை என்றால் என்ன? தூக்கத்திற்கும் விழிப்புக்கும் இடையில் உள்ள நிலை. கவனம் அதிகம், மனம் அமைதி, படைப்பாற்றல் உச்சம். தியானம் செய்பவர்கள் மணிக்கணக்கில் பயிற்சி செய்து இந்த நிலையை அடைகிறார்கள். ஆனால் காலை 4 மணிக்கு உங்கள் மூளை தானே அந்த நிலையில் இருக்கிறது, இலவசமாக. மூன்றாவது, வளர்ச்சி ஹார்மோன். இரவு 10 மணிக்கு தூங்கினால் முதல் 3 மணி நேரம் மிக முக்கியம். அந்த நேரத்தில் வளர்ச்சி ஹார்மோன் உச்சத்தில் சுரக்கிறது. செல்களை புதுப்பிக்கிறது, தசையை வலுப்படுத்துகிறது, தோலை இளமையாக வைக்கிறது. காலை 4 மணிக்கு இந்த வேலை முடிந்து இருக்கிறது. ஆழ்ந்த தூக்கம் முடிந்துவிட்டது. உடல் தயார் நிலையில் இருக்கிறது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இது நடக்க வேண்டுமென்றால் இரவு 10 மணிக்கு முன் தூங்க வேண்டும். இரவு 1 மணிக்கு தூங்கிவிட்டு 4 மணிக்கு எழுந்தால் எந்த பயனும் இல்லை. வளர்ச்சி ஹார்மோன் சுரக்கவே இல்லை. நான்காவது, உடல் வெப்பநிலை. 24 மணி நேரத்தில் உங்கள் உடலின் வெப்பநிலை ஏறி இறங்குகிறது. மிக குறைந்த நிலை எப்போது தெரியுமா? காலை 4 மணி. உடல் குளிர்ச்சியாக இருக்கும்போது மூளை கூர்மையாக வேலை செய்கிறது. அதனால்தான் குளிர்ந்த அறையில் படிப்பது எளிது. அதனால்தான் காலை 4 மணி மிகச் சிறந்த நேரம். ஐந்தாவது, 2017 நோபல் பரிசு. ஜெஃப்ரி ஹால், மைக்கேல் ரோஸ்பாஷ், மைக்கேல் யங், 3 விஞ்ஞானிகள். இவர்கள் கண்டுபிடித்தது என்ன? உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லிலும் ஒரு கடிகாரம் இருக்கிறது. மூலக்கூறு கடிகாரம், சர்க்காடியன் ரிதம் என்று சொல்வார்கள். இந்த கடிகாரம் என்ன செய்கிறது? எப்போது தூங்க வேண்டும், எப்போது எழ வேண்டும், எப்போது சாப்பிட வேண்டும், எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிறது. இந்த கடிகாரத்துக்கு மாறாக வாழ்ந்தால் என்ன நடக்கும்? நீரிழிவு, இதய நோய், மனச்சோர்வு, புற்றுநோய் ஆபத்தும் அதிகரிக்கிறது. இது நோபல் பரிசு பெற்ற ஆராய்ச்சி, கருத்து அல்ல, அறிவியல். ஆறாவது, ஒரு பொய்யை திருத்துவோம். காலையில் ஆக்சிஜன் 41% இருக்கிறது என்று சிலர் சொல்கிறார்கள். இது முற்றிலும் தவறு. பூமியின் வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் எப்போதும் 21% தான். காலையானாலும் மாலையானாலும் மாறாது. ஆனால் காலையில் காற்றின் தரம் நிச்சயமாக சிறப்பாக இருக்கிறது. வாகன புகை குறைவு, தூசி குறைவு. இரவு நேரத்தில் தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. காற்றின் அளவு மாறவில்லை, ஆனால் காற்றின் தூய்மை அதிகம். இது உண்மை. ஏழாவது, முன்மூளை செயல்பாடு. உங்கள் நெற்றிக்கு பின்னால் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் என்ற பகுதி இருக்கிறது. இது முடிவு எடுக்கிறது, திட்டமிடுகிறது, சிந்திக்கிறது. நாள் முழுவதும் முடிவுகள் எடுக்கும்போது இது களைப்படைகிறது. இதற்கு டிசிஷன் ஃபெட்டிக் என்று பெயர். மாலையில் உங்கள் முடிவுகள் மோசமாக இருக்கும். ஆனால் காலை 4 மணிக்கு முன்மூளை முழு சக்தியில் இருக்கிறது. இரவு முழுவதும் ஓய்வு எடுத்துவிட்டது. எந்த முடிவும் எடுக்கவில்லை.
எந்த தகவலும் நுழையவில்லை. போன் அறிவிப்புகள் இல்லை. சமூக ஊடகங்கள் இல்லை. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மிக தெளிவாக இருக்கும். இப்போது புரிகிறதா? காலை 4 மணிக்கு 7 விஷயங்கள் ஒரே நேரத்தில் நிகழ்கின்றன. 1. மெலடோனின் குறைகிறது, கார்டிசால் அதிகரிக்கிறது. 2. மூளை ஆல்பா நிலையில் இருக்கிறது. 3. வளர்ச்சி ஹார்மோன் வேலை முடிந்திருக்கிறது. 4. உடல் வெப்பநிலை மிக குறைவு. 5. சர்க்காடியன் கடிகாரம் விழிப்புக்கு தயாராகிறது. 6. காற்றின் தூய்மை அதிகம். 7. முன்மூளை முழு சக்தியில் இருக்கிறது. இந்த 7 விஷயங்களையும் ஒரே வார்த்தையில் சொன்னார்கள். பிரம்ம முகூர்த்தம், பிரம்மனின் நேரம், படைப்பாளனின் நேரம். நோபல் பரிசு பெற வேண்டிய ஆராய்ச்சி இல்லை. ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே சொல்லிவிட்டார்கள். இப்போது ஒரு முக்கியமான விஷயம் பார்ப்போம். இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை உங்கள் உடலுக்குள் என்ன நடக்கிறது? ஒவ்வொரு மணி நேரமும் வேறுபட்ட வேலை நடக்கிறது. இரவு 10 மணி, நீங்கள் படுக்கையில் இருக்கிறீர்கள். மெலடோனின் உச்சத்தில் சுரக்கிறது. உங்கள் உடல் வெப்பநிலை குறைய ஆரம்பிக்கிறது. இதய துடிப்பு மெதுவாகிறது. இரத்த அழுத்தம் இறங்குகிறது. இது மிக முக்கியமான நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் தூங்கவில்லை என்றால் மெலடோனின் வீணாகிறது. ஒரு ஹார்மோன் அலை தவறிவிட்டால் திரும்ப கிடைக்காது. இரவு 12 மணி, உடல் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறது. வளர்ச்சி ஹார்மோன் அதிகபட்சமாக சுரக்கிறது. இந்த நேரத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? சேதமடைந்த செல்கள் சரி செய்யப்படுகின்றன. தசைநார்கள் புதுப்பிக்கப்படுகின்றன. காயங்கள் குணமாகின்றன. நோய் எதிர்ப்பு அணுக்கள் உற்பத்தியாகின்றன. உங்கள் உடல் ஒரு பட்டறை போல வேலை செய்கிறது. ஆனால் இது நடக்க வேண்டுமென்றால் நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க வேண்டும். இரவு 2 மணி. இப்போது கல்லீரல் தன் மிகப்பெரிய வேலையைச் செய்கிறது. பகல் முழுவதும் நீங்கள் சாப்பிட்டது, குடித்தது, சுவாசித்தது, இவை எல்லாவற்றிலும் நச்சுப் பொருட்கள் இருக்கின்றன. இரவு 2 மணிக்கு கல்லீரல் இந்த நச்சுக்களை முழுமையாக சுத்தம் செய்கிறது. பாரம்பரிய சீன மருத்துவமும் இதைச் சொல்கிறது. இரவு 1 முதல் 3 மணி வரை கல்லீரலின் நேரம் என்று. நவீன அறிவியலும் இதை உறுதிப்படுத்துகிறது. காலை 4 மணி. சுத்தம் முடிந்துவிட்டது. பழுது பார்ப்பு முடிந்துவிட்டது. ஹார்மோன் மாற்றம் ஆரம்பிக்கிறது. கார்டிசால் மெதுவாக ஏறுகிறது. மெலடோனின் மெதுவாக இறங்குகிறது. உடல் வெப்பநிலை மிக குறைவாக இருக்கிறது. மூளை ஆல்பா அலைகளில் நிலை கொள்கிறது. இந்த நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம். உடல் முழுமையாக சுத்தமாகிவிட்டது. மூளை முழுமையாக ஓய்வு எடுத்துவிட்டது. எல்லாமே தயாராக இருக்கிறது. காலை 6 மணி. கார்டிசால் உச்சத்தை அடைகிறது. உடல் முழு விழிப்பு நிலையில் இருக்கிறது. வளர்சிதை மாற்றம் வேகமாக இயங்குகிறது. இந்த நேரத்தில் எழுந்தால் ஒரு அற்புதமான உணர்வு கிடைக்கும். ஆனால் 4 மணிக்கு எழுந்தவர்களுக்கு இந்த 2 மணி நேரம் போனஸ். அமைதியான மூளையுடன் 2 மணி நேரம் வேலை செய்து இருப்பீர்கள். இப்போது புரிகிறதா? 10 மணிக்கு தூங்குவது வெறும் பழக்கமல்ல. ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு குறிப்பிட்ட வேலை நடக்கிறது. 1 மணி நேரத்தை தவறவிட்டாலும் அந்த வேலை நடக்காது. இப்போது மிக முக்கியமான பகுதிக்கு வருகிறோம். இந்த நேர அட்டவணையை தவறவிட்டால் என்ன நடக்கும்? இரவு 1 மணிக்கு தூங்குபவர்களைப் பற்றி பேசுவோம். நிறைய பேர் இப்படித்தான் தூங்குகிறார்கள். போன் பார்த்துக்கொண்டு, வெப் சீரிஸ் பார்த்துக்கொண்டு. இரவு 1 மணி 2 மணி ஆகிவிடும். இதனால் என்ன நடக்கிறது? வளர்ச்சி ஹார்மோன் சுரக்கும் நேரத்தை தவறவிடுகிறீர்கள். இரவு 10 மணி முதல் 1 மணி வரை அதிகபட்சமாக சுரக்கும். நீங்கள் 1 மணிக்கு தூங்கினால் அந்த முழு அலையையும் தவறவிடுகிறீர்கள். செல் புதுப்பிப்பு நடக்கவில்லை. தசை சரி செய்யப்படவில்லை. தோல் முதிர்ச்சி அடைகிறது. நோய் எதிர்ப்பு குறைகிறது. இது என் கருத்தல்ல. உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்கிறது தெரியுமா? இரவு ஷிஃப்ட் வேலை புற்றுநோய் காரணி. குரூப் 2A வகை என்று வகைப்படுத்தியிருக்கிறது. புரிகிறதா? இரவு நேரத்தில் விழித்திருப்பது புற்றுநோய்க்கான சாத்திய காரணி. இது உலக சுகாதார நிறுவனம் சொல்வது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் ஒரு மிகப்பெரிய ஆய்வு நடத்தியது. நர்சஸ் ஹெல்த் ஸ்டடி என்ற பெயரில் 2 லட்சத்துக்கும் அதிகமான பெண்கள் பங்கேற்ற ஆய்வு. இரவு ஷிஃப்ட் வேலை செய்த பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் ஆபத்து அதிகரித்தது. 20 வருடங்களுக்கு மேல் இரவு ஷிஃப்ட் செய்தவர்களுக்கு ஆபத்து இன்னும் அதிகம். ஏன்? இரவில் விழித்திருக்கும்போது ஒளிபடுகிறது. ஒளிபடும்போது மெலடோனின் சுரப்பு நிற்கிறது.
மெலடோனின் வெறும் தூக்க ஹார்மோன் மட்டுமல்ல, இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும். புற்றுநோய் செல்களை அழிக்கும் திறன் கொண்டது. மெலடோனின் குறைந்தால் புற்றுநோய்க்கு எதிரான ஒரு கவசம் இல்லாமல் போகிறது. இப்போது மிக முக்கியமான விஷயம், இரவில் போன் பார்ப்பது. படுக்கைக்கு முன் 2 மணி நேரம் போன் பார்த்தால் என்ன நடக்கும்? ஹார்வர்ட் ஆய்வு ஒன்று சொல்கிறது, மெலடோனின் சுரப்பு 50% குறைகிறது. 50%, பாதி மெலடோனின் இல்லாமல் போகிறது. ஒரு போனை பார்த்ததற்காக. ஏன் இப்படி நடக்கிறது? உங்கள் போன் திரையிலிருந்து ப்ளூ லைட் என்ற நீல நிற ஒளி வருகிறது. இந்த ஒளி உங்கள் கண்ணின் வழியாக மூளையை அடைகிறது. மூளையில் ஒரு சிறிய பகுதி இருக்கிறது, சுப்ரா கியாஸ்மட்டிக் நியூக்ளியஸ் என்று பெயர். இது உங்கள் உடலின் மாஸ்டர் கிளாக் ஆகும், சர்க்காடியன் கடிகாரத்தின் தலைமையகம். நீல ஒளி இந்த கடிகாரத்திற்கு ஒரு தவறான செய்தியை அனுப்புகிறது, இன்னும் பகல் நேரம் என்ற செய்தியை. அதனால் பீனியல் சுரப்பி மெலடோனினை சுரப்பதை நிறுத்துகிறது. இதன் விளைவு என்ன? தூக்கம் தாமதமாகிறது, ஆழ்ந்த தூக்கம் குறைகிறது, வளர்ச்சி ஹார்மோன் சுரப்பு பாதிக்கப்படுகிறது. மறுநாள் காலை சோர்வாக எழுகிறீர்கள். இதை யோசியுங்கள். இரவு போன் பார்க்கிறீர்கள், தூக்கம் கெடுகிறது. காலையில் சோர்வாக எழுகிறீர்கள், காஃபி குடிக்கிறீர்கள். மாலையில் தூக்கம் வரவில்லை, மீண்டும் போன் பார்க்கிறீர்கள். இது ஒரு சுழற்சி, ஒரு ஆபத்தான சுழற்சி. இதிலிருந்து வெளியே வர வேண்டுமென்றால் ஒரே ஒரு இடத்தில் மாற்றம் செய்ய வேண்டும், இரவு போனை வைப்பது. இப்போது ஒரு கேள்வி, பிரம்ம முகூர்த்தம் என்பது வெறும் புத்தகத்தில் இருக்கும் கருத்தா? இல்லை, இது ஒரு முழு வாழ்க்கை முறையாகும். இந்தியாவின் ஒவ்வொரு கோவிலிலும் காலை 4 மணிக்கு மணி அடிக்கிறார்கள். ஏன்? பிரம்ம முகூர்த்தத்தை அறிவிக்கிறார்கள். இது வெறும் சடங்கு அல்ல, ஊர் முழுவதற்கும் ஒரு அலாரமாகும். இந்தியாவின் விவசாயிகளை பாருங்கள். நூற்றுக்கணக்கான வருடங்களாக அவர்கள் காலை 4 மணிக்கு எழுந்து வேலைக்கு போகிறார்கள். வெயில் வரும் முன் கடினமான வேலையை முடிக்கிறார்கள். மதியம் ஓய்வு எடுக்கிறார்கள். இது அறிவியல் படிக்காமல் அறிவியலை வாழ்ந்த மக்கள். பாரம்பரிய இந்திய உணவு நேரத்தை பாருங்கள். மாலை 7 மணிக்கு இரவு உணவு முடிந்துவிடும். இருட்டியதும் படுக்கை. மின்சாரம் இல்லாத காலத்தில் சூரியன் மறைந்ததும் தூங்குவது இயல்பாக நடந்தது. 7 மணிக்கு சாப்பிட்டால் 10 மணிக்கு உணவு செரிமானம் ஆகிவிடும். வயிறு காலியாக இருக்கும், ஆழ்ந்த தூக்கம் நடக்கும். காலை 4 மணிக்கு உடல் தானாக எழும். பாருங்கள், மாலை 7 மணிக்கு உணவு, இரவு 9 மணிக்கு தூக்கம், காலை 4 மணிக்கு விழிப்பு, 7 மணி நேர தூக்கம். இது ஒரு முறை. இந்தியா மட்டும் அல்ல, மின்சாரம் வருவதற்கு முன் உலகம் முழுவதும் மனிதர்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். சர்க்காடியன் கடிகாரத்திற்கு ஏற்ப வாழ்ந்தார்கள். மின்சாரம் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. எடிசன் மின்விளக்கை கண்டுபிடித்தபோது இரவு என்ற கருத்தே மாறியது. இரவிலும் ஒளி கிடைத்தது, தொலைக்காட்சி வந்தது, கணினி வந்தது. இப்போது போன் வந்துவிட்டது. 100 வருடங்களில் மனிதன் லட்சக்கணக்கான வருடங்களாக வாழ்ந்த முறையை மாற்றிவிட்டான். ஆனால் உடல் மாறவில்லை. சர்க்காடியன் கடிகாரம் இன்னும் அதே பழைய நேர அட்டவணையில்தான் ஓடுகிறது. இப்போது ஒரு முக்கியமான விஷயம், 4 மணிக்கு எழுவது மட்டும் போதாது. இரவு 10 மணிக்கு முன் தூங்க வேண்டும். குறைந்தது 6 மணி நேரம் தூங்க வேண்டும். ஆழ்ந்த தூக்கம் நடந்த பின் எழ வேண்டும். இரவு 1 மணிக்கு தூங்கிவிட்டு 4 மணிக்கு அலாரம் வைத்து எழுந்தால் வளர்ச்சி ஹார்மோன் சுரக்கவில்லை, ஆழ்ந்த தூக்கம் நடக்கவில்லை, மூளை சோர்வாக இருக்கும். இது பிரம்ம முகூர்த்தம் அல்ல, இது தூக்கமின்மை. 4 மணிக்கு எழுவதின் ரகசியம் 4 மணி அல்ல, 10 மணிக்கு தூங்குவது. இதுதான் உண்மையான பிரம்ம முகூர்த்தம். இப்போது நிறைய பேர் யோசிப்பார்கள், நான் இரவு 1 மணிக்கு தூங்குகிறேன், நாளையே 10 மணிக்கு தூங்க முடியுமா? முடியாது. திடீரென மாற்றினால் உடல் ஒத்துழைக்காது. படுக்கையில் புரண்டு கொண்டே இருப்பீர்கள். விரக்தியில் மீண்டும் போனை எடுப்பீர்கள். அதனால் ஒரு திட்டம் வேண்டும், படிப்படியாக மாற வேண்டும். இந்த வாரம் 15 நிமிடம் முன்னதாக தூங்குங்கள். நீங்கள் 1 மணிக்கு தூங்குபவர் என்றால் 12:35க்கு தூங்குங்கள். அதே நேரத்தில் 15 நிமிடம் முன்னதாக எழுங்கள். அடுத்த வாரம் இன்னும் 15 நிமிடம் முன்னதாக. ஒவ்வொரு வாரமும் 15 நிமிடம். 8 வாரத்தில் நீங்கள் இரவு 1 மணியிலிருந்து 10 மணிக்கு வந்து விடுவீர்கள். 2 மாதம். உங்கள் வாழ்நாள் முழுவதும் மாறும். ஆனால் இதற்கு சில விதிகள் இருக்கின்றன.
1. தூங்குவதற்கு 1 மணி நேரம் முன் போனை வையுங்கள். வேறு அறையில் வையுங்கள். கையில் இருந்தால் பார்ப்பீர்கள். இது உங்கள் தவறு அல்ல. போன் அப்படித்தான் வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. 2. இரவு உணவை 8 மணிக்கு முன் முடியுங்கள். வயிறு நிறைய இருந்தால் ஆழ்ந்த தூக்கம் வராது. செரிமானம் நடக்கும்போது மூளை ஓய்வெடுக்க முடியாது. 3. மாலை 4 மணிக்கு பிறகு காஃபி குடிக்காதீர்கள். காஃபின் உங்கள் உடலில் 6 மணி நேரம் இருக்கும். மாலை 4 மணிக்கு குடித்தால் இரவு 10 மணி வரை அதன் தாக்கம் இருக்கும். 4. படுக்கை அறையை இருட்டாக வையுங்கள். சிறிய ஒளி கூட மெலடோனின் சுரப்பை பாதிக்கும். கண்ணை மூடினாலும் ஒளித்தோலின் வழியாக மூளையை அடையும். 5. முதல் வாரம் கஷ்டமாக இருக்கும். இது இயல்பு. உங்கள் சர்க்காடியன் கடிகாரம் பழைய நேரத்தில் இருக்கிறது. புதிய நேரத்திற்கு மாற சில நாட்கள் ஆகும். ஆனால் ஒரு வாரத்தில் வித்தியாசம் தெரியும். காலையில் எழும்போது ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். அந்த புத்துணர்ச்சியை ஒருமுறை உணர்ந்தால் திரும்பி போக மனம் வராது. சுருக்கமாகச் சொல்கிறேன். பிரம்ம முகூர்த்தம் என்பது வெறும் காலை எழுவது அல்ல. இரவு 10 மணிக்கு தூங்குவது. போனை இரவு 9 மணிக்கு வைப்பது. இரவு உணவை 7 மணிக்கு முடிப்பது. இந்த மூன்றையும் செய்தால் 4 மணிக்கு எழ வேண்டியது இல்லை. உடல்தானே எழுப்பும். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. வணக்கம்.